ஸோ வணக்கம். லாஸ்ட் கிளாஸில் வந்து பிளானிங் திட்டமிடல் யூனிட் நம்பர் 4 பார்த்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸோ டாபிக்ஸ் டு பி கவர்ட் லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் பிளானிங், ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளானிங், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளானிங், லிமிடேஷன் ஆஃப் பிளானிங், இந்த இதை பார்த்தோம். இதில் இருக்கிற எம்சிக்யூ கொஸ்டின்ஸும் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பிளானிங் ப்ராசஸ், திட்டமிடல் செயல்முறைகளில் டைப்ஸ் ஆஃப் பிளான், என்னென்ன வகையான திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் இதெல்லாமே பார்த்தாச்சு. நம்ம டைரெக்டாக இன்னைக்கு போக வேண்டிய கிளாஸஸ் வந்து அந்த ஸ்லைட் நான் மூவ் வைக்கிறேன். ஸோ லிமிட்டேஷன் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிளானிங் ப்ராசஸ். ஸோ என்ன சார் பிளானிங் ப்ராசஸ்? திட்டமிடல் செயல்முறைகள் என்ன? That is a systematic approach that involves setting objectives, analyzing the current situation, and identifying the resource, and developing the alternatives, evaluating the alternatives, those alternatives, selecting those most appropriate plan, implementing it, and monitoring process. ஓகே, என்ன சொல்றாங்கன்னா பிளானிங் ப்ராசஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த பிளானிங் ப்ராசஸ் இஸ் சிஸ்டமேட்டிக் அப்ரோச் தட் இது வந்து குறிக்கோளை வந்து செட் பண்ணி இப்போத்தி இருக்கிற சூழ்நிலையை வந்து ஆய்வு செய்து என்னென்ன வளங்கள், என்ன பிஸ்னஸ் செய்ய என்னென்ன வளங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற அல்டர்னேட்டிவ் மாறுபட்ட உத்திகளை கண்டுபிடிச்சி அந்த யுத்திகளை வந்து எவாலுவேட் பண்ணி அந்த யுத்தியை கரெக்டான பிளான் வந்து நம்ம செலக்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மானிட்டர் பண்ணலாம். ஸோ த ப்ராசஸ் எய்ம் டு என்ஷூர் தட் ஆர்கனைசேஷன் எஃபெக்டிவ்லி allocates its resource and take informed action to achieve its goals and adapt to the changing condition அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சூழ்நிலைக்கு வேற ஏற்றவாறு அந்த ஆர்கனைசேஷனுடைய கோல்களையும் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுல திட்டமிடல் செயல்முறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் பிளானிங் பிரைமரிசஸ். ஸோ செட்டிங் அப்ஜெக்ட்னா இலக்குகளை நிர்ணயித்தல். இப்போ ஒரு பிஸ்னஸ் நம்ம செய்ய போறோம்னா அதுக்கு என்னென்ன நம்ம அந்த நிறுவனத்துக்கு சொல்லிட்டு ஒரு சில பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து வச்சிருப்போம். நம்ம நிறுவனத்துன்னு சொல்லிட்டு ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் வச்சிருப்போம். ஓகேவா. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் பிளானிங் பிரைமரிசஸ், எதிர்கால சூழ்நிலைகளுக்கான முன்கூட்டிய அனுபவங்கள். ஸோ ஃபியூச்சர்ல என்ன நடக்குது, என்ன நடக்கும் அப்படிங்கிறது யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளானை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஐடென்டிஃபையிங் ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன், மாற்று வழிகளை வகுத்தல். ஓகேவா. ஸோ என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணணும். எவாலுவேட்டிங் த அல்டர்னேட்டிவ் கோர்சஸ், ஸோ அந்த மாற்று வழியில வந்து நம்ம மதிப்பீடு செய்யணும். ஓகேவா. மதிப்பீடு செய்யணும்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிங் அல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ மாற்று வழியினே தேர்வு. இப்போ நம்ம எவாலுவேட் பண்ணி வச்சிருந்த அல்டர்னேட்டிவ் கோர்சஸ் வந்து நாம் செலக்ட் பண்ணணும். அடுத்தது இம்ப்ளிமெண்டிங் பிளான். ஸோ திட்டத்தை வந்து செயல்படுத்தணும். ஸோ செலக்ட் பண்ண பிளான், அல்டர்னேட்டிவ் பிளான் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ ஃபாலோ அப் அண்ட் ஆக்ஷன். ஸோ திட்டத்தை வந்து கண்காணிக்கணும், மானிட்டரிங், அதை வந்து பின்பற்றி கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு இது என்னப்பா, செட்டிங் த அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இலக்குகளை நிர்ணயித்தல் அல்லது குறிக்கோள்களை நிர்ணயித்தல். ஓகேவா. ஸோ ஸ்பெசிஃபை த கோல் தட் கம்பெனி விஷஸ். இப்போ கம்பெனி எது அவங்க அடைய வேண்டிய கோலை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். ஸோ த கோல்ஸ் ஆர் ஓவரால் ஆர்கனைசேஷன் as well individual department யூனிட்ஸ் அண்ட் பர்சனல். ஸோ அந்த குறிக்கோள் எப்படி இருக்குன்னா ஓவரால் நிறுவனத்துக்கும் இருக்கணும், as well as தனிப்பட்ட துறைகளுக்கும், அந்த துறைகளை ஒவ்வொரு யூனிட் அழகுகளா இருக்கும், அதுக்கும் பர்சனல் மேன்ஃபோர்ஸுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் டிஃபைன் ஹவு ஆல் டிபார்ட்மெண்ட் வில் கான்ட்ரிபியூட். இப்போ இந்த அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எப்படி வந்து நம்ம கோல் அடைவதற்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து இது குறிக்கிறது. ஓகேவா. ஸோ அப்ஜெக்ட் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட் ஈச் யூனிட் பர்சனல் அட் ஆல் லெவல். ஸோ எல்லா லெவலில் இருக்கிற நிலையில் இருக்கிற ஆட்களுக்கு நம்ம சொல்லணும். ஸோ தட் தேர் அவேர் ஆஃப் த ஹவு தியர் ஆக்ஷன் கான்ட்ரிபியூட். அப்போ தான் அவங்களுக்கு வந்து தெரியும் நம்மளுடைய ஒர்க்கு வேலை வந்து எப்படி வந்து
நம்ம நிறுவனத்தினுடைய கோலை வந்து அடைவதற்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிறது. ஸோ மேனேஜர் மஸ்ட் என்கேஜ் இன் கோல் செட்டிங் ப்ராசஸ் அண்ட் கிவ் ஐடியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் செட்டிங் சேல்ஸ் கோல்ஸ், லான்ச்சிங் நியூ ப்ராடக்ட், எக்ஸ்பேண்டிங் இன்டு நியூ மார்க்கெட். ஓகேவா? ஸோ அதாவது புதுசாக ஒரு கோல் செட் பண்ணி புதுசாக ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்து ஸோ அதை வந்து புதிய மார்க்கெட் சந்தைக்குள்ளே அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா இலக்குகளை நிர்ணயித்தல் நிறுவனம் அடைய விரும்பும் இலக்குகளை குறிப்பிடுகிறது. ஒட்டுமொத்த நிறுவனத்திற்கும் தனிப்பட்ட துறைகள், அழகுகள் மற்றும் பணியாளர்களுக்கான இலக்குகள் என்ன, ஒட்டுமொத்த இலக்குகளுக்கு எவ்வாறு பங்களிக்கும் என்பதை வரையறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இலக்குகள் ஒவ்வொரு அலகுகளுக்கும் அனைத்து மட்டங்களில் உள்ள பணியாளர்களுக்கும் தெரிவிக்கப்பட வேண்டும். அதனால் அவர்களின் செயல்கள் இலக்குகளை அடைவதற்கு மேலாளர்கள் இலக்கு அமைக்கும் செயல்பாட்டில் ஈடுபட்டு யோசனைகளை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம எதுனா இப்போ ஹமாம் சோப் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து என்னன்னா ஹமாம் சோப் கம்பெனி இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு. இப்போ ஹமாமில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃப்யூம் வந்து பர்ஃப்யூம் ஹமாம் நேமில் ஒரு பர்ஃப்யூம் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 10,000 டார்கெட் வந்து 10,000 பர்ஃப்யூம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு டார்கெட் வச்சுக்கிறாங்க. இதுதான் வந்து செட்டிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டெவலப்பிங் த நியூ ப்ரெமைசஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ டெவலப்பிங் த நியூ ப்ரெமைசஸ் ஸோ என்னன்னா பிகாஸ் ஆஃப் த பிளானிங் இன் ஃபியூச்சர் ஓரியன்டட். ஸோ நம்ம ஆல்ரெடி திட்டமிடல் என்பது அது வந்து எதிர்கால சார்ந்த செயல்பாடு. த ஃபியூச்சர் ஓரியன்டட் ஆக்டிவிட்டி, ஃபியூச்சர் ஓரியன்ட் ஆக்டிவிட்டி எதிர்காலம் சார்ந்த செயல்பாடு. ஃபியூச்சர் இஸ் அன்சர்டன். ஸோ ஃபியூச்சர் வந்து எதிர்காலத்தை வந்து நிச்சயன்றதால் இருப்பதால் நிறுவனங்கள் திட்டங்களை உருவாக்கும் போது மேலாளர்கள் சில அனுமானங்களை செய்ய வேண்டும். அதாவது மேனேஜர் மஸ்ட் மேக் சர்டன் அசம்ஷன், அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் அசம்ஷனை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து திஸ் அசம்ஷன் அபவுட் த ஃபியூச்சர் ஆர் ரெஃபர்டு டு அஸ் அ ப்ரெமைசஸ். தே சர்வ் அஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் கிரியேட்டிங் பிளான். அதாவது திட்டமிடல் என்பது எதிர்காலத்தை பற்றி இந்த அனுமானங்கள் வளாகங்கள் என குறிப்பிடப்பட்டன, மேலும் அவை திட்டங்களை உருவாக்குவதற்கான அடித்தளமாக செயல்படுகின்றன. ஸோ ஆல் பிளானிங் மேனேஜர் ஷுட் பி ஃபெமிலியர் வித் சேம் அசம்ஷன் அண்ட் தே மஸ்ட் ஆல் அக்ரிமெண்ட். அப்போ எல்லா திட்டமிடல் மேலாளர்களும் அந்த அசம்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அனுமானத்தை வந்து ஃபெமிலியராக இருக்கணும், அவங்களுக்கு ஏற்கனவே நன்கு அறிந்திருக்கணும், அது அவங்க ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திட்டமிடல் மேலாளர்களும் அதே அனுமானத்தை நன்கு அறிந்திருக்கணும், அனைவரும் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபோர்காஸ்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னிக் ஃபார் அக்குமுலேட்டிங் டேட்டா டு கிரியேட் த premises for various goal organization employ the numerous forecasts such as a policy changes, new market, product demand and so on. ஸோ எதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து இப்போ வந்து ப்ரெமைசஸ் வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா தரவுகளை உருவாக்கணும்னா பல்வேறு இலக்குகளுக்கு நிறுவனம் கொள்கை மாற்றங்கள், புதிய சந்தை, தயாரிப்பு தேவை போன்றவற்றுக்கு அந்த முன் அறிவிப்புகள், அதாவது அந்த ப்ரெமைசஸ் வந்து அதாவது முன்னறிவிப்பு அனுமானங்களை வந்து நம்ம கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இப்போ நான் சொன்னல அந்த ஹமாம் சோப்புக்கான அந்த 100 10,000 பர்ஃப்யூம் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, ஸோ இங்கே அது எப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க ஹமாமோடைய பர்ஃப்யூம் பாட்டில் அந்த பிஸ்னஸ் வந்து ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ எதிர்காலத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து பர்ஃப்யூம் வந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேன் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஸோ அவங்க டிசைட் வந்து பண்ணுறாங்க பர்ஃப்யூம் பாட்டில் வந்து நாமளே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து என்னென்னா டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டிபார்ட்மெண்ட், அதாவது மற்ற துறைகள் இருக்கலாம் என்னாங்கன்னா அந்த பாட்டில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ பர்ஃப்யூம் பாட்டிலை வந்து நாம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் த ப்ரைமைசஸ் அனுமானங்கள், அதாவது கவர்மெண்ட் தடை பண்ணிச்சுன்னா பர்ஃப்யூம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது சரி இம்போர்ட் பண்ணுறத, அப்போ இங்கே லோக்கலில் நாம் என்ன மாதிரிலாம் பண்ணலாம், அப்போ பாட்டில் வந்து நியூ பாட்டில்ஸ் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கால 2 ப்ரைமைசஸ் இருக்குது. ஒன்று எக்ஸ்டர்னல் சொல்லுவாங்க, இன்னொன்று இன்டர்னல் சொல்லுவாங்க. ஸோ இன்டர்னல் ப்ரைமைசஸில் என்னென்னா சேஞ்சஸ் இன் கேபிட்டல், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க, நியூ மெஷினரி புது மெஷின்ஸ் வந்து கொண்டு வருவாங்க, இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் அதாவது விற்பனையை வந்து அதிகப்படுத்துவாங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்து
இன்டர்னல் ப்ரைமசிஸ், ஓகேவா, உள் அனுமானங்கள். ஸோ எக்ஸ்டர்னல் ப்ரைமசிஸ், வெளி அனுமானங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் டெக்னாலஜி. அப்போ டெக்னாலஜியில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் ஆகுதுன்னா, ஸோ பாப்புலேஷன் வந்து க்ரோத் ஆகும். பாப்புலேஷன் காம்படிஷன், வேற கம்பெனியோடைய போட்டி நிறைய வரும். கவர்மெண்ட் பாலிசிஸ், கவர்மெண்ட் வந்து பாலிசிஸ் புதுசாக உருவாக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸ்டர்னல் அனுமானங்கள். ஸோ நமக்கும் வெளியில் இருக்கிற ஒரு ஃபேக்டர் நம்ம பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணும். இன்டர்னல் ப்ரைமசிஸ்னால் நான் சொல்கிற மாதிரி கேபிட்டல் வந்து சேஞ்சஸ், மூலதனம், புது மிஷின் இது பண்ணுறது, சேல்ஸ் வந்து அதிகரிக்குது. இதுதான் வந்து டெவலப்பிங் த ப்ரைமசஸ், எதிர்கால சூழ்நிலைக்குடிய முன்கூட்டிய அனுமானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு third identifying alternative courses of action. So after the objective has been established, assumption are formed and different courses and action are chosen. ஓகேவா. ஸோ அப்படின்னா குறிக்கோள்கள் நிறுவப்பட்ட பிறகு, ஓகேவா, அப்ஜெக்டிவ் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அசம்ஷன், அனுமானங்கள் உருவாக்கப்பட்டு டிஃப்ரெண்ட் கோர்ஸ், அதுக்கப்புறம் மேலும் வெவ்வேறு செயல்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அப்படி சொல்றாங்க. ஸோ மேனேஜர் மஸ்ட் ஐடென்டிஃபை ஆல் பாசிபிள் கோர்சஸ் ஆஃப் ஒன் ஆக்ஷன் ஃபார் அக்கம்ப்ளிஷிங் த ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ். ஸோ அந்த மேலாளர் என்ன பண்ணோம்னா என்னென்ன சாத்தியமான நடவடிக்கைலாம் இருக்கிறது என்பதை அடையாளம் பண்ணி அதை நிறைவேற்றுறதுக்காக வந்து அவர் வேலை செய்வார். The courses of action could be standard or novel. By integrating more people and sharing their idea, and innovative course and can be implemented. ஸோ செயல்பாட்டின் போக்கானது நிலையான அல்லது புதுமையானது இருக்கலாம், அல்லது பலரை ஒருங்கிணைத்து அவர்களுடைய ஐடியா அறிவுரையும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா. அதாவது என்ன சொல்றாங்கன்னா நம்ம நிறுவனத்துடைய அந்த 10,000 பர்ஃப்யூம் பாட்டில் விற்கிறதுக்கு என்ன, ப்ரொடக்ஷன் பண்ணி விற்கிறதுக்கு என்னென்ன அல்டர்னேட்டிவ் கோர்சஸ் எல்லாம் இருக்கோ அதை எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி மற்ற அதில் மோர் ஆட்களோட வேலை செஞ்சு அவங்களுடைய ஐடியாவும் வாங்கி ஸோ ஒரு புதுசாக ஒரு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அது ஆல்ரெடினா இப்போ வந்து புது எம்ப்ளாயி உள்ளே கொண்டு வர்றது, அப்படி இல்லைன்னா புது மெஷின் வாங்குறது, ஸோ எக்ஸ்ட்ரா எம்ப்ளாயி ஃபார் எக்ஸ்ட்ரா டைம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஓட்டி பார்க்கறது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஐடென்டிஃபைட்டிங் அல்டர்னேட்டிவ் கோர்சஸ் ஆன் த ஆக்ஷன். ஸோ புதுசாக வந்து இந்த அப்ஜெக்டிவை வந்து காண்றதுக்கு வேற என்னென்ன வழிகளா அப்படிங்கிறத வந்து மேனேஜர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுவார். ஓகேவா. ஸோ ஷார்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சார், ஷார்ட் அவுட் பண்ணியாச்சு, இப்போ எல்லாம் அல்டர்னேட்டிவ் ஐடென்டிஃபைட்டிங் அல்டர்னேட்டிவ் கோர்சஸ் இப்போ வந்து ஷார்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஷார்ட் அவுட் பண்ண அந்த அல்டர்னேட்டிவ் கோர்சஸ் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க, மதிப்பீடு செய்வாங்க. ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் next stage is to weigh the benefits and drawback course of action. So each proposal positive negative characters must be assessed. அதாவது அடுத்த கட்டமாக ஒவ்வொரு சாத்தியமான நடவடிக்கையின் நன்மையும் கண்ணோட்டங்களையும் மதிப்பீடு செய்து அந்த நோக்கங்களை அடைவதற்கு ஒவ்வொரு முன்விளைவும் நேர்மறை மற்றும் எதிர்மறை அம்சங்களை ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்றேன். இந்த எவாலுவேட்டிங் ஆஃப் அல்டர்னேட்டிவ் கோர்ஸில் என்னென்ன நேர்மறை எதிர்மறை மதிப்பீடு இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம மதிப்பீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ த ஃபினான்ஷியல் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா த ஃபினான்ஷியல் டிசிஷன், அந்த ரிஸ்க் ரிட்டர்ன், ட்ரேட் ஆஃப் இஸ் கிரிட்டிக்கல். ஓகேவா. ஸோ ஃபினான்ஷியல் நம்ம நிதி இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அதில் ஏதாச்சும் நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கா, பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்கா. ஸோ புதுசாக ஒரு அதிகப்படியான அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் ஏதாச்சும் ரிஸ்க்கு இது இருக்கா அப்படிங்கிறது, ஒருவேளை ட்ரேடு வந்து இதாச்சுன்னா அதில் கிரிட்டிக்கலாக எதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுவுமே பார்ப்பாங்க. டு அசஸ் சஜஷன் எக்ஸ்டென்சிவ் கால்குலேஷன் ஆஃப் இயர்னிங், டேக்ஸ் இயர்னிங். ஸோ இவங்க வந்து எல்லாமே பார்ப்பாங்க, டேக்ஸு எவ்வளோ வருமானம், ஷேர் வந்து எவ்வளோ போகுது, ஸோ பெர்ஃபார்ம், இதெல்லாம் வந்து ஒரு மதிப்பீடு வந்து பண்ணி தான் அந்த எவாலுவேட்டிங் ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ் வந்து சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த நான் ஆல்ரெடி சொன்னேன், இப்போ ஹமாம் வந்து பர்ஃப்யூம் பாட்டில் 20,000 பர்ஃப்யூம் பாட்டில் எதுக்குன்னா அப்போ புதுசாக மெஷினரி வாங்கும்போது இப்போ வந்து அது காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா இந்த இப்போ வந்து புது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெத்தட் புதுசாக ஒரு மெஷின் வாங்கணும்னா இந்த மெத்தட் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். அதே சமயம்
நெகட்டிவாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஹையரிங்னு இப்போ வந்து புது எம்ப்ளாயை வந்து நம்ம எடுக்கிறோன்னா புது எம்ப்ளாயி வரும்போது அவங்கள அப்படியே நம்ம வேலைக்கு சேர்த்துக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் கன்சியூமிங்கும் அந்த காஸ்ட்லி வந்து இந்த இது வந்து நெகட்டிவாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்கிங் எம்ப்ளாய்க்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது, ஆல்ரெடி இருக்கிற எம்ப்ளாய்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து ஓட்டி பார்க்க சொல்லணும். ஸோ இதை வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் லெஸ் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அல்டர்னேட்டிவ் கோர்சஸ் வந்து நம்ம எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எவாலுவேட் பண்ணி அடுத்து என்ன பண்ணணும், செலக்டிங் த பெஸ்ட் அல்டர்னேட்டிவ்ஸ். இந்த இதெல்லாம் வந்து எவாலுவேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் ஒரு சிறந்த மாற்றுத்திறனை வந்து நம்ம தேர்வு செய்யணும். ஸோ ஃப்ரம் த ஆல் த ஆப்ஷன்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் சூசன் அண்ட் இம்ப்ளிமெண்டட். ஸோ சிறந்த திட்டத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. So optimal strategy is the one that most practicable, profitable and has fewest drawbacks. அதாவது அதிக லாபம் அளிப்பது, நடைமுறையில் இது வந்து செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும் மற்றும் குறைவான பாதிப்புகளை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Because of the mathematical analysis is not always possible. The managers expertise, judgment and intuition. So இப்போ நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் போட்டுருவேன். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு லாபம் இருக்கணும். அது எப்பயுமே சாத்தியமாகாது. என்னன்னா மேலாளருடைய எக்ஸ்பர்டிஸ், அவங்களுடைய திறமையும் அவங்களுடைய தீர்மானம் ஜட்ஜ்மெண்ட்டும் இன்ட்யூஷன் அவங்க உள்ளுணர்வு சிறந்த தேர்வை செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஸோ ரதர் தென் சூஸிங் த ஆப்டிமல் ஆப்ஷன் காம்பினேஷன் ஆஃப் பிளான்ஸ் மே பி சூசன் இஃப் த பாசிபிள். ஸோ இப்போ வந்து பல திட்டங்களிலிருந்து கூட்டத்தை தேர்வு செய்யலாம். ஸோ சிறந்த விருப்பத்தை தேர்வு செய்வதில் என்னன்னா காம்பினேஷன் ஆஃப் ஆல் பிளான்ஸ் மேபி ஆல்சோ சூசன் இஸ் பாசிபிளாக இருந்தால் அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பெஸ்ட் அல்டர்னேட்டிவ்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணால் இப்போ வந்து அந்த அல்டர்னேட்டிவ் பிளானை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்கள், இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன்னா இப்போ வந்து அதில் சிறந்த பிளானாக என்ன சொல்லுன்னா, ஏற்கனவே இருக்க எம்ப்ளாயிக்கு வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து ஓட்டி பார்த்து அவங்களுக்கு காசு கொடுத்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது அந்த பிளானை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இம்ப்ளிமெண்டிங் த பிளான். ஸோ என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணா இந்த ஸ்டெப் த பெஸ்ட் பிளான் இஸ் இம்ப்ளிமெண்ட். ஸோ பிளான் இஸ் புட் இன் டு த ஆக்ஷன். ஸோ பிளான் வந்து செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. ஸோ மேனேஜர் ஸ்டார்ட் த ஆர்கனைசிங் அசம்பிளிங் ரிசோர்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் த ஸோ வளங்களை ஒருங்கிணைத்து மற்றும் திரட்டுவதில் வந்து மேனேஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் அவுட்புட் இஸ் இன்க்ரீஸ் மோர் லேபர் அண்ட் மெஷின். இப்போ வந்து நம்மளுடைய அவுட்புட் வந்து அதிகமாச்சுன்னா அதுக்கு அதிக வேலையாட்களும் மெஷினரி சப்போர்ட்டும் தேவை. திஸ் ஷுட் பி ஆல்சோ என்டரிங் மோர் லேபர் அண்ட் அக்யூசியேஷன் ஆஃப் த மேனேஜர். ஸோ அதான் கூடுதல் தொழிலாளர் மற்ற இயந்திரங்கள் தேவைப்படும். இந்த கட்டத்தில் கூடுதல் புதிய இயந்திரங்கள் பெறுவதும் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இம்ப்ளிமெண்டிங் பேரில் அதுதான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம புதுசாக வருங்கிறதால அதை நம்ம அடாப்ட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து அந்த பிளானிங் வந்து ஃபாலோ பண்ணும். ஓகே, ஃபாலோ பண்ணிட்டு மானிட்டரிங் பண்ணணும். ஸோ இட் இன்வால்வ்ஸ் த மானிட்டரிங் த இம்ப்ளிமெண்டட் பிளான் அண்ட் என்ஷூரிங் தட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் பீயிங் பெர்ஃபார்ம்ட் அக்கார்டிங் டு த ஷெட்யூல். ஸோ திட்டமிட்டபடி இந்த பிளானிங் வந்து கரெக்டாக நடக்கிறதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும், கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாலோவபிள் சொல்கிறாங்க. கண்டினியூஷன் இஸ் ரிக்வயர்ட் டு ஐடென்டிஃபை த டீவியேஷன் ஃப்ரம். ஸோ தொடர்ந்து கண்காணிக்கும் போது அது வந்து பிளான் வந்து எங்கேயாச்சும் டீவியேஷன் விலகுதா, நம்ம அந்த 20,000 பர்ஃப்யூம் பாட்டில் டார்கெட்டை நோக்கி போகிறோமா, இல்லை வேற எங்கேயாச்சும் லேக் ஆகுறோமா, இல்லை வேற எங்கேயும் விலகுதா அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ அது மூலியமாக தான் வந்து நம்ம அந்த இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான்ப்பா வந்து பிளானிங் ப்ராசஸ். ஓகேவா? பிளானிங் ப்ராசஸில் என்னென்ன பார்த்தோம்? ஃபாலோ ஆக்ஷன் பார்த்தோம், இம்ப்ளிமெண்டிங் பிளான் பார்த்தோம், செலக்டிங் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சிறந்த மாற்றினை தேர்வு செய்தல், எவாலுவேட்டிங் ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ஐடென்டிஃபைங் ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன், அப்புறம் டெவலப்பிங் ப்ரைமஸ் எதிர்கால சூழ்நிலைகளை முன்கூட்டி அனுமானித்தல், செட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ் இலக்குகளை நோத்தல். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பிளானிங் ப்ராசஸ். ஓகேவா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? டைப்ஸ் ஆஃப் பிளானிங் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிளான். ஸோ இப்போ வந்து பிளானிங் ப்ராசஸ் வந்துச்சு. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் பிளானிங். ஸோ பிளான்
என்னன்னா இட்ஸ் அ டாக்குமெண்ட் தட் அவுட்லைன் ஹவு கோல்ஸ் ஆர் கோயிங் டு மீட். ஸோ எப்படி வந்து அதாவது குறிக்கோள்கள் எவ்வாறு அடைய போகின்றன என்பதற்கான விவரிக்கும் ஆவணமாகும். பிளான் என்பது குறிக்கோளை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவுட்லைன் இருக்கிறதா. இட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் ப்ரொபோஸ் டு த ஹெல்ப் த ஆர்கனைசேஷன் achieve its way. There may be more than one way means of reaching the particular goal, but with the help of logical plan, objectives of an organization could be easily achieved. ஓகேவா? ஸோ இது நிறுவனத்தின் குறிக்கோள்களை அடைய உதவக்கூடிய குறிப்பிட்ட நடவடிக்கையை முன்மொழிக்கிறது. ஆர்கனைசேஷன் கோல் அடைக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இது வந்து முன்மொழியுது, ப்ரொப்போஸ் பண்ணுது. ஸோ அதைப்படி குறிக்கோளுடைய பல வழிகள் மற்றும் முறைகள் இருக்கலாம். ஆனால் பல வழி இருக்கும், பல வழிகள் இருக்கும், பல முறைகள் இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து எதையும் லாஜிக்கலாக திங்க் பண்ணி அந்த 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 லாஜிக்கல் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனத்துடைய குறிக்கோள்களை அடைய ஈஸியாக முடியுமா அப்படிங்கிறது பிளான் பண்ணுறது, இது பண்ணுமா அப்படிங்கிறது பொறுத்து தான் இந்த திட்டத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ டைப்ஸ் ஆஃப் பிளான். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது? டு ப்ரொவைட் த கைட்லைன்ஸ் மேனேஜர் டு டேக் த டிசிஷன் அண்ட் சால்விங் த ப்ராப்ளம். தேர் ஆர் வேரியஸ் கைண்ட் ஆஃப். ஸோ இந்த மேலாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கரெக்டாக டிசிஷன் எடுக்கும், பிரச்சனை வந்து தீர்க்கவும் என்ன பண்ணாங்கன்னா நிறைய பிளான் வச்சுக்கணும். ஸோ அதை வந்து அந்த பிளானிங் வந்து டே பை டூ ரெகுலேட்டிங் பை த ஒர்க் பிஹேவியர் அண்ட் சப்பார்டினேட். ஸோ அதை வந்து திட்டங்கள் வந்து செயல்களை நிர்வாகங்களும் பணியாளர்களின் வேலை நடத்தலை ஒழுங்குபடுத்தவும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் பிளான்ல என்னென்ன எத்தனை வகையா இருக்குன்னு பார்ப்போம் இப்போ. So the various type of plans are grouped into the two categories. நிறைய பிளான் இருக்கு, அதை வந்து நம்ம ரெண்டு கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஸ்டாண்டிங் பிளான், அனதர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூஸ் பிளான். ஸ்டாண்டிங் பிளான்னா நிலையான திட்டங்கள், சிங்கிள் யூஸ்னா ஒற்றை பயன்பாட்டு திட்டங்கள். இதில் அழகாக அப்படியே பார்க்கும்போதே தெரியும். சிங்கிள் யூஸ் பண்ணால் ஒரே ஒரு வாட்டி தான் அந்த பிளான் யூஸ் பண்ணுவோம். ஸ்டாண்டிங் பிளான்னா நீண்ட காலத்துக்கு யூஸ் பண்ணுவோம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி அதே பிளானை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. ஸோ the type of the plan based on the single use plan, standing plan. தமிழ்ல சொன்னா ஒற்றை பயன்பாட்டு திட்டங்கள், நிலையான திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுல இது ரெண்டும் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ சிங்கிள் யூஸ் பிளான்னா ஒன் டைம் யூஸ், ஒரே ஒரு மட்டும் பயன்படுத்தக்கூடிய திட்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க. These are designed to achieve the particular goal. The once achieved will not reoccur in the future. ஸோ ஒரு வாட்டி நம்ம அந்த திட்டத்தை வந்து குறிக்கோளை அடைஞ்சிட்டுனா பின்னாடி எதிர்காலத்தில் வந்து நாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ த சிங்கிள் யூஸ் பிளான் டிபெண்டன்ட் ஆன் த ஆக்டிவிட்டி ஆர் கோல் விச் இட் இஸ் மேட். இட் மே லாஸ்ட் ஒன் டே, இட் மே லாஸ்ட் ஃபார் வீக் ஆர் மந்த்ஸ் இஃப் த ப்ராஜெக்ட் விச் மேட் இட் லாங். ஸோ ஒரே நேரத்தில் பயன்படும் திட்டத்தின் கால அளவு, நீளம், அது உருவாக்கப்பட்ட செயல் குறிக்கோளை பொறுத்தது. இது அந்த குறிக்கோளை வந்து ஒரு நாள் இருக்கலாம், உருவாக்கப்பட்டது பெரிய நீண்ட தரவு இருக்கலாம், அல்லது மாதத்துக்கு கூட நீடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ சிங்கிள் யூஸ் பிளான் ஆர் யூஸ்டு ஒன்லி ஒன்ஸ். சிங்கிள் யூஸ் பிளான் வந்து ஒரு வாட்டி தான் வந்து யூஸ் பண்றோம். ப்ரிப்பேர் டு மீட் டிமாண்ட் த ஸ்பெசிபிக் சுச்சுவேஷன். குறிப்பிட்ட நிலையும் தேவையை பூர்த்தி செய்ய தயாரிக்கப்படுகிறது. ஒரு ஸ்பெசிபிக் சுச்சுவேஷன்ல அந்த டிமாண்டை மீட் பண்றதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். These are discarded when the situation is over. ஓகேவா? ஸோ நிலை முடிந்த பிறகு சுச்சுவேஷன் ஓவர் பண்ணுறது இதை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணுவோம். எவ்ரி டைம் நியூ பிளான் ப்ரிப்பேர் ஃபார் நியூ சுச்சுவேஷன். ஒவ்வொரு டைமையும் வந்து நம்ம நியூ பிளான் வந்து உருவாக்குறோம். ஸோ வந்து இப்போ ஒரு புது பிளானுக்கு பட்ஜெட் புதுசாக போடுவோம், ப்ரோக்ராம் புதுசாக போடுவோம், ப்ராஜெக்ட் வந்து புதுசாக பண்ணுவோம். அதுதான் சொல்லுவாங்க. புதிய நிலைக்கு ஒவ்வொரு முறையும் புதிய திட்டம் தயாரிக்கப்படுது. எடுத்துக்காட்டு பட்ஜெட் திட்டங்கள், செயல்முறை திட்டங்கள், ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதான் வந்து சிங்கிள் யூஸ் பிளான். ஓகே, ஒரே ஒரு வாட்டி தான் பயன்படுத்துவோம், ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மட்டும் தான் பயன்படுத்துவோம். அந்த நிலை முடிஞ்ச பிறகு சுச்சுவேஷன் ஓவரான பிறகு அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு டைமும் வந்து புது பிளான் யூஸ் பண்ணுவோம், புது சுச்சுவேஷனுக்கு புது பிளான் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் பிளான்ஸ், நிலையான திட்டங்கள். ஸ்டாண்டிங் பிளான்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ரிப்பீட் யூசர் பிளான். ஸோ மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ரிப்பீட் யூஸ் பிளான், அதான் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய திட்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஸ்டாண்டிங் பிளான்ஸ் ஆர் used over and over, and they are made once but retain their value over the period of hours. ஸோ
நிலையான திட்டங்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுகின்றன. அவை ஒரு முறை உருவாக்கப்படுகின்றன, ஆனால் ஆண்டு மற்றும் காலத்தின் அவற்றின் மதிப்பு நிலை காண்கிறது. although some revisions and update are made in the plans from time. ஸோ அதாவது சில மேம்பாடுகள் புதுப்பிகள் இந்த திட்டங்களில் வந்து ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்னென்ன அம்சங்கள் இருக்கு அப்படின்னா, தீஸ் ஆர் ரிகரிங் பிளான்ஸ் யூஸ்டு ஃபார் த இன்டெஃபினைட் ப்ரூஃப். ஸோ வரையற்ற காலத்துக்கு வரையறையற்ற காலத்துக்கு ரீஅக்கரிங் பிளான்ஸ், வரையறையற்ற காலத்துக்கு இன்டெஃபினைட் ரீஅக்கரிங் பிளான், திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் நிகழும் திட்டங்கள் ஆகும். ஸ்டாண்டிங் பிளான்ஸ் ஆர் ஸ்டேபிள் இன் நேச்சர். நிலையான திட்டங்கள் இயல்பில் நிலையானவை. ஓகே, தீஸ் பிளான்ஸ் ஆக்ட் கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஆர்கனைசேஷன், பாலிசி, ப்ரொசீஜர், ரூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ சீரான நிறுவனத்தின் வழிகாட்டி செயல்பாட்டுக்கு வந்து இது வந்து பயன்படுத்துங்க. என்னென்ன பயன்படுது? பாலிசி, ப்ரொசீஜர், ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 2 பிளான். ஓகேவா? ஸோ இதுல நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணா சிங்கிள் யூஸ் பிளானுக்கும் ஸ்டாண்டிங் பிளானுக்கு உள்ள டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். ஸோ சிங்கிள் யூஸ் பிளான் யூஸ்டு ஒன்லி ஒன்ஸ், ஸ்டாண்டிங் பிளான் யூஸ்டு ஒன் அகைன் அகைன். ஒரே ஒரு முறை ஒரே நேரத்தில் பயன்படுத்தப்படும் திட்டம் ஒரே முறை மட்டும் பயன்படுத்தப்படுகிறது. நிலையான திட்டம் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது. இட் இஸ் டிஸ்கார்டட் when the project is over. திட்டம் முடிந்த பிறகு இது நீக்கப்படுகிறது. இது பொதுவாக ஒரு முறை உருவாக்கப்பட்டு தேவையான மாற்றங்களுடன் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது. இட் இஸ் யூஸ்வலி டெவலப்டு ஒன்ஸ் பட் யூஸ்டு ஓவர் அகைன் வித் நெசசரி மோடிஃபிகேஷன் ஃப்ரம் டைம் டு டைம் அப்படின்னு சொல்லுவோம். டைம் டு டைம் நெசசரி மாடிஃபை பண்ணி திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். சிங்கிள் யூஸ் பிளான் இன்க்ளூட் பட்ஜெட், ப்ரோக்ராம் அண்ட் ப்ராஜெக்ட். ஒரே நேரத்தில் பயன்படுத்தப்படும் திட்டம் பட்ஜெட்டு, திட்டங்கள் மற்றும் செயல் திட்டங்கள் ஆகியவற்றை அடங்கும். ஸ்டாண்டிங் பிளான் வந்து நிலையான திட்டங்களுடைய கொள்கைகள், ப்ரொசீஜர், மெத்தட், ரூல் அண்ட் விதி, அதாவது நிலையான திட்டங்கள் கொள்கை, செயல்முறைகள், முறை, விதிகள் மற்றும் பிறவை அடங்கும்னு சொல்றாங்க. ஸோ சிங்கிள் யூஸ் பிளான் இஸ் டெவலப்டு ஃபார் ஒன் டைம் ஈவென்ட் சச் அ கோர்ஸ் ஆக்ஷன் இஸ் நாட் லைக்லி டு ரீட். ஒரே நேரத்தில் பயன்படும் திட்டம் ஒரே முறை நிகழ்வுக்காக உருவாக்கப்படுகிறது. மீண்டும் மீண்டும் நடைபெறுக்கு இது உருவாக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நிலையான திட்டம் காலப்பரப்பில் அடிக்கடி நிகழும் நடவடிக்கை, அடிக்கடி செயல்படுற நிகழ்வுக்காக இதை வந்து உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் வந்து சிங்கிள் யூஸ் பிளானுக்கும் ஸ்டாண்டிங் பிளானுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸஸ்லாம் இருக்கு. ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் types of plans are there, which are usually not classified as a single use standing plans. இதை வந்து நிலையான திட்டங்கள் அல்லது ஒரே ஒரு முறை பயன்படுத்த திட்டங்கள் மாதிரி கிளாசிஃபை பண்ணல. ஸ்ட்ராட்டஜி, அப்ஜெக்டிவ்ஸ், யுத்தி, குறிக்கோள்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் அண்ட் சர்வீஸ் கைடு ஓவரால் அவங்க வந்து பிளான் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து ஓவரால் பிளானிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேற சிங்கிள் யூஸ் அண்ட் ஸ்டாண்டிங் பிளான்ஸ் பார்ட் ஆஃப் த சிங்கிள் யூஸும் ஸ்டாண்டிங் யூஸும் பார்ட் ஆப்ரேஷன் பிளானிங் ப்ராசஸில் பார்ட்டாக இருக்கும்போது இந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற உருவாக்குற பிளான்ஸ் வந்து நம்ம யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே நேரத்தில் பயன்படுத்தப்படும் அல்லது நிலையான திட்டங்களை வகைப்படுத்தப்படாத மற்ற வகை திட்டங்கள் உள்ளன. ஸோ விச் ஆர் யூஸ்வலி நாட் கிளாசிஃபைட். ஓகேவா? ஏனெனில் இந்த திட்டங்களை மேல்நிலையில் உள்ள மேலாளர்கள் தயாரிக்கிறார்கள். இவை மொத்த திட்டமிடல்களுக்கு வழிகாட்டியாக செயல்படுகின்றன. ஒரே நேரத்தில் பயன்படும் மற்றும் நிலையான திட்டங்கள் செயல்பாட்டு திட்டமிடல் செயல்படும் முறையின் ஒரு பகுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் பிளான் அப்படின்னா இப்போ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பிளான். ஓகேவா? வந்து அப்ஜெக்டிவ், ஸ்ட்ராட்டஜி, மெத்தடு, ரூலு, ப்ரொசீஜரு, ப்ரோக்ராமு, பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இதை ஒவ்வொன்றும் பார்க்கலாம். ஸோ வந்து objectives. So objective it end towards which are the activities are direct. So objective வந்து பார்த்தீங்கன்னா it objective are end towards which are activities are directed. They are end result of every activity அப்படின்னா குறிக்கோள் என்பது செயல்பாடுகள் எந்த நோக்கத்திற்காக நடத்தப்படுகிறது என்றதை இறுதியில் வந்து காமிக்கும். இவை ஒவ்வொரு செயலுடைய இறுதியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து 10% சேல் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ ஆல் அதர் ஃபங்க்ஷன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் ஆர் டைரக்டட் டுவர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் அப்ஜெக்டிவ். ஸோ எல்லா செயல்பாடு மேலாண்மையோட எல்லா செயல்பாடுகளும் நம்ம அப்ஜெக்டிவ் குறிக்கோளை நோக்கி தான் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. Generally, objectives are set by the top management of the organization. Objectives are serve as a guide as well as endpoint
ஓவரால் பிஸ்னஸ் பிளானிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு குறிக்கோள்கள் நிறுவனத்தின் மேல்நிலை மேலாளர்கள் அமைக்கிறார்கள். குறிக்கோள்கள் மொத்த வணிகத்திற்கான திட்டமிடலுக்கான வழிகாட்டியாகவும் இறுதி குறியிடமாகவும் செயல்படுகின்றன. எண்ட் பாயிண்ட் ஆஃப் ஓவர் பிஸ்னஸ் வெல் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இதான் வந்து என்னன்னா இன்க்ரீசிங் சேல் வந்து 10% வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி யுத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ ஸ்ட்ராட்டஜின்னு வந்தால் லாங் டேர்ம் டெசிஷன் த டெஃபைன் அண்ட் ஆர்கனைசேஷன் டைரக்ஷன் அண்ட் ஸ்கோர்ஸ். அப்போ வந்து ஒரு நிறுவனத்தின் உபயோகிக்கும் முறை மற்றும் நோக்கத்தை வரையறுக்கும் நீண்ட கால முடிவுகளை குறித்த லாங் டேர்ம் டிசிஷன். ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு லாங் டேர்ம் டிசிஷன். அதை வந்து நிறுவனத்தோட டைரக்ஷன் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதையும் நோக்கத்தையும் குறிக்கிறதுக்கு வந்து பயன்படும். தீஸ் ஆர் த பிளான்ஸ் தட் an organization develop to deal with variety of condition, threat and opportunities. ஸோ இவை பல்வேறு நிலைகள், அபாயங்கள் மற்றும் வாய்ப்புகளை கையாளுவதற்கான திட்டங்களை நிறுவனங்கள் உருவாக்குகின்றன அப்படின்னு சொன்னார். ஸோ இன்டர்னல் அதாவது வெரைட்டி ஆஃப் கண்டிஷன், த்ரெட்டு அண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை டீல் பண்ணுறதுக்கு நாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ internal strategy refers to the process of the organization managers developing the new business strategy, whereas external strategy refers to the process of developing strategy in response to competitor strategy. So select அதாவது வணிக உத்தியை உருவாக்கும் செயல்முறையை குறிக்கிறது. ஓகேவா? இது வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி எங்கே வந்து வெளிப்புற யுத்திகள் வந்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து பாதிக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ வந்து காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை மற்றவங்களதோ வந்து நமக்கு ஒரு அவங்கள அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸிங் இந்த மீடியம், டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் அண்ட் ஸோ ஆன். இப்போ வந்து எந்த மீடியத்தில் வந்து நம்ம வந்து விளம்பரப்படுத்துகிறோம், அப்பொழுது எந்த இது வழியாக வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி. ஸோ என்ன பாலிசினா என்னன்னா பாலிசிஸ் ஆர் ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் தட் கைட் திங்கிங் ஆர் சேனலைஸ் எனர்ஜி டுவர்ட்ஸ் த பர்டிகுலர் டைரக்ஷன். இட் ப்ரொவைட் எ பேசிஸ் ஃபார் இன்டர்பிரேட்டிங் த ஸ்ட்ராட்டஜி. ஸோ கொள்கைகள் என்பது சிந்தனையை வழிநடத்தவும் அல்லது குறிப்பிட்ட திசைக்கு திசைக்கு சக்திகளை மையமாக்கவும் உதவுகின்ற பொதுவான ஆவணங்களாகும். இது யுத்தியை புரிந்து கொள்வதற்கான அடித்தளத்தை வழங்குது. ஓகேவா? இது வந்து இந்த பாலிசி வந்து என்னன்னா நம்ம எல்லா எனர்ஜிஸும் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் தான் போகுதா அப்படிங்கிறதுக்காக உருவாக்குறது. த பாலிசி எக்ஸிஸ்ட் ஆல் லெவல் டிபார்ட்மெண்ட் வித்தின் த ஆர்கனைசேஷன் இன்க்ளூடிங் லார்ஜ் அண்ட் ப்ராசஸ். ஸோ கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளிலும் எல்லா நிலைகளிலும் பெரிய சிறிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலிசிஸ் எஸ்டாப்ளிஷ் த பவுண்டரிஸ் வித்தின் விச் மேனேஜ்மெண்ட் கேன் ஆப்ரேட்டர். ஸோ மேலாண்மை செயல்படக்கூடிய எல்லைகளை நிலைநாட்டுகிறீங்க அப்படின்னா தே ஆர் அடாப்டபிள் பிகாஸ் தே கேன் ஆல்டர்ட் ஆஸ் நீடர்ஸ். ஸோ தேவைப்படும் போது மாற்றப்படக்கூடியவை என்பதால் இவை ஏற்றுக்கொள். ஸோ தேவைப்படும் போது மாற்றப்படக்கூடியதுங்கிறதால இதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா. ஸோ செல்லிங் திங்ஸ் ஆன் த கேஷ் அண்ட் ஒன்லி பேசஸ், பர்ச்சேசிங் ஃப்ரம் மல்டிபிள் வெண்டர்ஸ் அண்ட் சோ ஃபோர்த். ஸோ வந்து என்னன்னா பணத்துக்கு மட்டும் நம்ம விற்பனை பண்ணால் ஸோ வாங்குறது வந்து வேற இதில் வந்து வேற வெண்டாஸ் மூலம் அவங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட இருந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி உருவாக்குறாங்க. ஒன்லி பணம் செல்லிங் த திங்ஸ் ஆன் கேஷஸ் ஒன்லி ஃப்ரம் ஒன்லி பேசிஸ், பர்ச்சேசிங் ஃப்ரம் மல்டிபிள் வெண்டர்ஸ் அண்ட் ஸோ ஃபோர்த். ஓகேவா? அதாவது பணம் செலுத்துவதற்கேற்ப மட்டும் விற்பனை செய்வது, பல விற்பனையாளர்களிருந்து வாங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து பாலிசி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். ஸோ ப்ரொசீஜர்னா இதுதான் வந்து ப்ரொசீஜர்ஸ் ஆர் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் ஸ்பெசிஃபை ஹவு டாஸ்க் ஷுட் பி கம்ப்ளீட். ஸோ எப்படி வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறது தான் வந்து ப்ரொசீஜர். ஸோ செயல்முறைகள் என்பது ஒரு பணியை எவ்வாறு முடிக்க வேண்டும் என்பதும் குறிப்பிட்ட படிப்படியான வழிமுறைகள் ஆகும். ஸோ த ஸ்பெசிஃபை விச் டாஸ்க் ஷுட் பி கம்ப்ளீட்டட் இன் விச் ஆர்டர். ஸோ எந்தெந்த பணிகளில் எப்படி முடிக்க வேண்டும், எந்த வரிசையில் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஜென்ரல் த சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் டு பி டேக்கன் இன் ஆர்டர் டு இம்ப்ளிமெண்ட் எ பாலிசி அண்ட் அச்சீவ் த ப்ரீ டிட்டர்மெண்ட் கோல்ஸ் இஸ் டெர்ம்டு அஸ் அ ப்ரொசீஜர். அது ஒரு கொள்கையை செயல்படுத்துவதற்கும் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட இலக்குகளை அடைவதற்கும்
எடுக்கப்படும் செயல்களினுடைய வரிசையை செயல்முறையாக எனப்படும். ஓகேவா? அதாவது ஒரு கொள்கையை செயல்படுவதற்கு முன்னரே தீர்மானிக்கப்பட்ட இலக்குகள் அடைவதற்கும் எடுக்கப்படும் செயல்களின் வரிசை. இன் ஜெனரல் த சீக்வன்ஸ் ஆக்ஷன் டு பி டேக்கன் அண்ட் டு பி இம்ப்ளிமெண்ட் அ பாலிசி அண்ட் அச்சீவ் ப்ரீடிட்டர்மெண்ட் முன்னையே நம்ம வந்து கோல் வந்து செஞ்சுட்டோம், இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி ரெக்ரூட்மெண்ட். ஸோ இப்போ வந்து ஆட்களை வந்து வேலைக்கு தேர்வு செய்கிறோம்னா அவங்க எப்படி தேர்வு செய்ய வேண்டும், எந்த முறையை தேர்வு செய்ய வேண்டும் சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அதுபடி தான் தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ரூல், விதிகள், ஸ்பெசிபிக் ரூல்ஸ்னா என்ன? ரூல்ஸ் ஆர் ஸ்பெசிபிக் ஸ்டேட்மெண்ட் தட் ஸ்பெசிஃபை வாட் ஷுட் பி டன் அண்ட் வாட் ஷுட் நாட் பி டன் செர்டைன் சுச்சுவேஷன். அதாவது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. ரூல்ஸ் ஆர் ரிஜிட் அண்ட் டு நாட் ஃபாலோ ஃபார் ஃப்ளெக்சிபிலிட்டி என்ஷூரிங் த அதை வந்து ரிஜிட்டாக இருக்கும், அதாவது ரொம்ப ஹார்டாக கரெக்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடாது, ரிஜிட்டாக தான் இருக்கணும். ஆர்கனைசேஷன் டிசிப்ளின் வந்து டு நாட் அலோவ் ஃபார் ஃப்ளெக்சிபிலிட்டி என்ஷூரிங் த நிறுவனத்துடைய ஒழுக்க கட்டுப்பாடு கரெக்டாக டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம இதை என்ஷூர் பண்ணணும். இப்போ ஸ்மோக்கிங் இஸ் ப்ராஃபிகேட்டட் இந்த ஆஃபீஸில் வந்து ஸ்மோக்கிங் வந்து நம்ம ப்ராஃபிகேட் தடை பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரூலில் போட்டோம்னா அதை வந்து ரிஜிட்டாக இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாக. ஒரு சிலர் குடிக்கலாம் ஒரு சிலர் குடிக்கலாம் அப்படி இல்லை, நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டியை உருவாக்கக்கூடாது. அதுதான் வந்து ரூல் அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட். ஸோ மெத்தட் டிஸ்கிரைப் த வே ஆஃப் த மேனர் விச் ஒர்க் கேன் பி கம்ப்ளீட்டட். ஸோ இலக்கை கருத்தில் கொண்டு ஒரு வேலையை முடிக்கக்கூடிய பரிந்துரைக்கப்பட்ட வழிகள் அல்லது நடத்தைகளை நடத்தை முறைகளை விவரிக்கின்றன. சூசிங் த ரைட் மெத்தடாலஜி சேவ் த டைம், மணி, எஃபோர்ட் while increasing the efficiency. சரியான முறையை தேர்ந்தெடுப்பது நேரத்தையும் பணத்தையும் முயற்சியும் மிச்சப்படுத்தி அதே நேரத்தில் செயல்திறனை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. த மெத்தட்ஸ் ஆர் அடாப்டபிள் இன் நேச்சர். ஸோ முறைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இயற்கையில் பொருந்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நியூமரஸ் ட்ரைனிங் மெத்தட் யூஸ் பை த ஆர்கனைசேஷன் டு ட்ரெயின் இட்ஸ் அ பர்சன் சச் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங், இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அண்ட் ஸோ. இப்போ வந்து நிறைய ட்ரைனிங் மெத்தட் வந்து வேலை பெய்கிற ஆட்களுக்கு வந்து நம்ம ஆர்கனைசேஷன் மூலிமா ட்ரெயின் பண்ணுறோன்னா அவங்க அது அப்படி ட்ரெயின் பண்ணுற ட்ரைனிங்கோ இண்டக்ஷன் ப்ரோக்ராமோ இந்த மெத்தடில் வந்து வரும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா program. So program may be include complete list of project objectives, policies, process, regulation, task, regulation and physical and human resource needed to carry out on the any courses of action. So ஒரு செயல்முறை திட்டம் ப்ரோக்ராம்னா ப்ரோக்ராம்னா செயல்முறை திட்டம். ஒரு செயல்முறை திட்டம் செயல்படுத்த வேண்டிய திட்ட குறிக்கோள்கள், கொள்கைகள், செயல்முறைகள், ஒழுங்குகள், வேலைகள் மற்றும் தேவையான உடல் மற்றும் மனித வளங்களை உள்ளடக்கிய முழு பட்டியலை குறிக்கிறது. ஸோ மொத்த எல்லாத்தையும் இருக்கிறது தேவைப்படுறது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ண ஒரு இதுதான் வந்து ப்ரோக்ராமு. பட்ஜெட்டு, ஸோ வரவு செலவு பட்டியல், ஸோ நியூமெரிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் ஸ்பெசிஃபிக் டைம் இன் த ஃபியூச்சர். ஸோ எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு எதிர்பார்க்கப்பட முடிவுகளின் எண்ணியல் விளக்கமாகும். அதாவது நியூமெரிக்கல் எக்ஸ்பிளைன் அப்படின்னா வரக்கூடிய வரவு செலவு, எவ்வளோ வரவு வந்திருக்கு, எவ்வளோ செலவு இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற இதுதான் வந்து நம்ம பட்ஜெட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் பட்ஜெட் ஆர் ப்ரொடக்ஷன் பட்ஜெட். ஸோ செலவு பட்டியல் அல்லது விற்பனை தயாரிப்பு வரவு செலவு பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சேல்ஸ் விற்பனை செலவு பட்டியல், ப்ரொடக்ஷன் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, ஸோ சேல்ஸ் பண்ணது எவ்வளோ இதாச்சுன்னு சொல்லிட்டு அதை நியூமெரிக்கலாக காக்கும் தான் வந்து பட்ஜெட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அதர் டைப்ஸ் ஆஃப் த பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்ஜெட்டு, ப்ரோக்ராமு, மெத்தடு, ரூலு, ப்ரொசீஜரு, பாலிசி, ஸ்ட்ராட்டஜி, அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓகேவா? ஸோ இதுதான் அதர் டைப்ஸ் ஆஃப் த பிளான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த யூனிட்டு. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான யூனிட்டு. என்னென்ன பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பிளானிங்கோட பிளானிங் மீனிங் பார்த்தோம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளானிங் பார்த்தோம், ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளானிங் பார்த்தோம், லிமிடேஷன் ஆஃப் பிளானிங் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கிளாஸில். இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம்னா ப்ராசஸ் ஆஃப் பிளானிங் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் பிளானிங் பார்த்தோம், அப்புறம் அதர் டைப்ஸ் ஆஃப் பிளானிங். ஸோ இப்போ ப்ராசஸ் ஆஃப் பிளானிங்கில் setting objectives, development of the primacy, developing the primacies, so identifying alternative courses action and evaluating alternative courses action and
choosing the alternative courses action and implement the planning and follow up அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் பிளான்னா ரெண்டு பார்த்தோம். சிங்கிள் யூஸ் பிளானு, ஸ்டாண்டிங் பிளானு. ஸோ ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய திட்டம், நீள நீண்ட பயன்பாடு, நீண்ட திட்டம், நீண்ட கால திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் வந்து அடுத்து அது இல்லாமல் இந்த கேட்டகரியில் வகைப்படுத்த முடியாத வேறு சில பிளான்ஸ்லாம் இருக்கும். அதை வந்து என்னென்ன பார்த்துருக்கோம். அப்ஜெக்டிவ், ஸ்ட்ராட்டஜி, மெத்தட், பாலிசி, ரூல்ஸ், ப்ரொசீஜர், ப்ரோக்ராம் அண்ட் பட்ஜெட்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஓகேவா? இது தான் இந்த யூனிட்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் யூனிட்டு. இதுலேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. மினிமம் 3 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த யூனிட்லேருந்து கேட்குறாங்க. ஸோ என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சும்மா சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த இதில் ஸோ பிஸ்னஸ் ஸ்டடி 16th June 2023 ஷிஃப்ட் 3ல வந்து பாரு எனக்குன்னா these are the routine step how may carry out the activity, it provide the exact manner in which any work performed, identify the type of the plan, explain above அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து ரொட்டீன் ஸ்டெப் திரும்ப செய்யக்கூடிய செயல்முறைகளில் கரெக்டான எக்ஸாக்ட் மேனில் எனி ஒர்க் இஸ் பெர்ஃபார்ம். இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சி. ப்ரொசீஜர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு நமக்கு கொடுக்கும். எது எப்படி பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த முறையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆன்சர் வந்து சி. ஓகேவா? ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா விச் ஸ்டெப் பிளானிங் ப்ராசஸ் இன்வால்வ் த மேனேஜரல் ஃபங்க்ஷன் ஆஸ் லீடர் டூயிங் வாட் இஸ் ரிக்யூர்டட். ஸோ என்ன தேவை அதுக்கேற்றபடி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இது எப்படி இது பண்ணால் என்ன ஆன்சர் இதுக்கு? இம்ப்ளிமெண்டிங் பிளானிங், டூயிங் வாட் இஸ் ரிக்வயர்ட். அந்த கரெக்டான மெத்தடை சூஸ் பண்ணி இதுதான் நமக்கு தேவை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு ஆல்டர்னேட்டிவ் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து டூயிங் இஸ் வாட் ரிக்யூர்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்குறாங்க. நான் நடத்துறது தான் பாருங்கள் எல்லாமே வந்திருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் increase because of sudden increase transportation cost in result lesser profit which limitation of planning. ஸோ வந்து இது வந்து போன கிளாஸில் எடுத்தது. ஓகேவா? ஸோ என்னென்னா லிமிடேஷன் பிளானிங்லேருந்து ஒரு கொஷின் கேட்டுறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் கார்டு வந்து அதாவது டிரான்ஸ்போர்ட் அதிகறதால டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து அதிகறதால உற்பத்தி செலவு வந்து அதிகிறது. இதனால் வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து கம்மிக்குது. இதை வந்து நம்ம எந்த இது வந்து சொன்னால் பிளானிங் இன்வால்வ்ஸ் இந்த ஹியூஜ் காஸ்ட். ஸோ ஓகேவா? இதுதான் வந்து இதுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபீனிக்ஸ் லிமிடெட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் 10% ப்ராஃபிட் அமௌண்ட் their employees and incentives every year, identify the type of the planning type of the plan reflected அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு என்னன்னா ஸோ இது வந்து ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அவங்க 10% வந்து எவ்ரி இயர் வந்து இன்சென்டிவாக வந்து ஒர்க்கர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு பாலிசி வந்து உருவாக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த கொஸ்டின் ஆன்சரு. ஸோ இந்த 4 கொஸ்டின் எந்த இதில் ஆன்சர் கேட்டிருக்காங்கன்னா 16th June 2023 ஷிஃப்ட் 3ல இந்த 4 கொஸ்டின் இந்த யூனிட்ல இருந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே நான் நடத்தினது தான். ஸோ அடுத்தது 12th June 2023 ஷிஃப்ட் 3ல என்ன கேட்டாங்க? இட் ப்ராவைட் த broad contours of organization பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ப்ராடு கான்டோஸ்னால் ஒரு வரைபடம் மாதிரி ஒரு பிளான் மாதிரி என்னென்ன கொடுக்குற ஆர்கனைசேஷன் டிசிஷன்ஸ்க்கு எதுனா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி தான் வந்து ஒரு ப்ராட் கான்டோஸ் கொடுக்கும். ஸோ விச் இஸ் நாட் ஃபீச்சர் ஆஃப் த பிளானிங். ஃபியூச்சர் ஆஃப் தி பிளானிங் நான் கொடுத்துருப்பேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பிளானிங் இஸ் நாட் அ ஃபியூச்சர் டிக்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து நாட் அ ஃபியூச்சர் ஆஃப் த பிளானிங். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு நான் நடத்தினதான். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸோ மிஸ் கோகிலேசன் இஸ் பிளானிங் டு டேக் கேர் பிஸ்னஸ் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் ஹையர் லெவல். ஸோ வந்து சாக்லேட் வந்து ஹோம்மேட் பிஸ்னஸாக இது பண்ணுறாரு. ஸோ ஐடென்டிஃபை த ப்ராசஸ் ஆஃப் பிளானிங் பை செலக்டிங் த ரைட். ஸோ ப்ராசஸ் ஆஃப் பிளானிங் நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் டெவலப்பிங் த ப்ரைமரிஸ். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் டி இருக்குது. ரெண்டாவது என்ன பண்ணுவோம்? selecting identifying the alternative and evaluating each of them. ஸோ ஐடென்டிஃபை ஆல்டர்னேட்டிவ் பண்ணி அதை எவாலுவேட் பண்ணுவோம். ஸோ பி. ஸோ இப்போ வந்து இதுவும் வராது.
இது சி வராது. அப்போ மீதி இருக்கிறது வந்து பி டி தான் இருக்குது, 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது என்ன பண்ணுவோம், இம்ப்ளிமெண்டிங் த பிளான். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிங் அண்ட் இ வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிங் அன்னைக்கு அதுக்கு அடுத்தது இம்ப்ளிமெண்ட் பிளானிங் பண்ணுவோம், அடுத்தது ஃபாலோனிக்கு ஆகும். அப்போ டிபிசிஏ. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக கேட்டுக்கலாங்கப்பா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா ரீட் பண்ணாவே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இந்த யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். மேக்ஸிமம் உங்களுக்கு 5 கொஸ்டின் கேட்டாங்க. ஒரு சில டைமில் உங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டடியாக கூட கேட்கலாம். ஸோ சியூடி சிலபஸ் பொறுத்தவரையிலும் 50 கொஸ்டினில் 40 கொஸ்டின் எம்சி இந்த மாதிரி கேட்பாங்க. 10 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் ஸ்டடி பேஸ்டு கொஸ்டின்ஸாக வந்து கேட்பாங்க. இஃப் யூஆர் லக், உங்களுக்கு லக்காக இருந்தால் இந்த சப்ஜெக்ட் இந்த சாப்டரில் இருந்து இந்த யூனிட்லேருந்து உங்களுக்கு 5 கேஸ் ஸ்டடி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? நீங்கள் வந்து உங்களுக்கு ஒர்க் ஷீட் கொடுக்குறேன், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி டீச்சர்ஸ்கிட்ட கேளுங்க, ஃபீட்பேக்கில் போடுங்க, என்ன கஷ்டமாக இருக்குது, என்ன புரியல அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நாங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கியோட கிளாஸ் வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புது சாப்டரோட கிளாஸஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகேப்பா. தேங்க்யூ.